Hey, so again, good evening பா எல்லாருக்குமே. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு ஃபாஸ்ட் விஷன்ல உங்களை இன்னைக்கு நான் சந்திச்சிட்டு இருக்கேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லா வருஷமும் குறைந்தபட்சம் 3 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு பிரமாதமான யூனிட். சில நேரங்கள்ல 4 கொஷின் கேட்பாங்க. 2021, 2022 இந்த 2 வருஷமும் 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த வருஷம்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படியே 4 கொஷின் கிட்டத்தட்ட 16 மார்க். பசங்க அத்தனை பேருமே நல்லா சூப்பரா பண்ணுவாங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இந்த லெசன்லாம் டீச்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா பசங்களும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுக்காக மற்ற லெசன் வீக்கா இருக்கீங்களான்னு கேட்காது. எல்லா லெசனுமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா ஒரு மடங்கு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப அழகா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவேன். கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. டாபிக்கோட பேரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரைட்டா? ஓகே. இந்த லெசன்ல ஐ தான் ஹீரோ. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ்னா யாரு? எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுதோ. எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும் பொழுதுதான் கரண்ட் வரும். அந்த கரண்ட் எப்படி வரும் அப்படின்னா, எலக்ட்ரான் எந்த பக்கமா போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா வரும். முதல் பாயிண்ட் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? அப்ப டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னடா? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் dq by dt. இதுல ஒரு சம் கேட்கிறாங்க. q ஓட வேல்யூ 3t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 1. கரண்ட் எனக்கு வேணும் 2 செகண்ட்ல வேணும். எவ்வளவு டைம்ல? 2 செகண்ட்ல வேணும். சமீபத்தில் ஒரு கேர்ளுக்கு ஹோம் டியூஷன் போகும்பொழுது இந்த சம்ம அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்போ கியூவோடது 3t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 1. இப்போ ஐயோடது டி பை டிடி, கியூக்கு பதிலா 3t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 1. நான் நம்பர் மாற்றி சொல்கிறேன் உனக்கு புரியணுன்றதுக்காக. உனக்கு நல்லா தெரியும் 6t பிளஸ் 2. ஏன்னா 3 2s are 6, t பிளஸ் 2. டிஃபரன்சியேஷன் எல்லாருக்கும் தெரியும் தானே? எத்தனாவது செகண்ட்ல? 2 செகண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப 2 செகண்ட்ல 6 into 2 plus 2, அதனால 14 ஆம்பியர். இந்த சம் பார்த்துக்கலாமா ஈஸியா? I equal to dq by dt. சாதாரணமா q கொடுத்துட்டு I கேட்பாங்க. டைம் கொடுத்துருவாங்க. டைம் வந்து 0 to 2 இல்ல 2 to 4 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 to 4 கொடுத்தாங்கன்னா லிமிட் போடணும். 2ல இருந்து 4 வரைக்கும் லிமிட் போடணும். அந்த மாதிரி பெருசா இருக்காது. எப்பவுமே 0 to 2 அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ I equal to dq by dt. பை யாராவது சொல்ல முடியுமா? கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா? சும்மா டக்கு டக்குன்னு பேசுங்க. கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டாரா சார்? புரியுது. நல்லா சொல்லு. வெக்டாரா சார்? ஸ்கேலாரா? வெக்டார் சார். வெக்டார். சஞ்சய் 12th முடிக்க போற சஞ்சய் இன்னும் கரண்ட் வெக்டார்னு பேசிட்டு இருக்கு. இது எவ்வளவு சரின்னு எனக்கு தெரியல. மோனிஷ், கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா? சரி, இன்னைக்கு யோசிக்கல சார். ரைட். நீ என்ன சொன்னேன்னு எனக்கு காது சரியா விழல பா. என்னாச்சுன்னு தெரியல. சரி பா, கொஞ்சம் சத்தமா பேச ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் பேசுறேன். நேஹா குட் ஈவினிங். சுத்தல குட் ஈவினிங் பா. Good evening, sir. சஞ்சய், கரண்ட் ஸ்கேலார். நீ ஏன் வெக்டார்னு சொன்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் வெக்டார்னா கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, அதனால வெக்டார் அப்படின்னு நீ நினைக்கிற. ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகலாம், ஆனா தே டு நாட் ஒபே வெக்டார் லா ஆஃப் அடிஷன். வெக்டார் லா ஆஃப் அடிஷன் அது ஒபே பண்ணாது. அதனால கரண்ட் யாரு? ஸ்கேலார். வெக்டார் லாவை ஒபே பண்ணாது, அடிஷனை ஒபே பண்ணாததுனால கரண்ட் ஸ்கேலார்னு கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது கரண்டோட இன்ட்ரோ. கரண்ட் I equal to dq by dt. கரண்ட் வந்து ஸ்கேலார், I வந்து ஸ்கேலார். ரைட்டா? ஓகே. ஃபார்முலா வந்து dq by dt. ஒரு நிமிஷம், இந்த பேஜ் வந்தது நான் உனக்கு தரேன். நீ முதல்ல போங்க ப்ளீஸ். இல்லைன்னா கம்முனு எங்கேயோ உட்காந்துருக்கு. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியுமா? பார்த்துட்டே வா, அவ்வளோதான்.
இந்த அண்ணாக்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க பாரு. நான் முடிச்சுட்டு வேணா கற்றுக் கொடுக்குறேன். I ஈக்குவல் டு dq பை dt. ரைட்டாப்பா? சரி, யூனிட் கற்றுக் கொடுங்க. கூலும் பெர் செகண்ட். கூலும் செகண்ட் இன்வர்ஸ். நல்லா சொல்லுங்க சார். ஆம்பியர் தான் கரண்டோட யூனிட்டு. இஷ்டத்துக்கு ஏஎம்பின்லாம் எழுதக்கூடாது. ஒன்று ஆம்பியர்னு ஃபுல்லா எழுதணும், இல்லை ஏன்னு ஃபுல்லா எழுதணும். ஏன்னா அது ஒரு சயின்டிஸ்டோட பேரு. ஒன்று ஃபுல்லா எழுதணும், இல்லைன்னா சிம்பிள் மட்டும் எழுதணும். அப்ப யூனிட் கத்துக்கிட்டோம். கூலும் பெர் செகண்ட். 1 ஆம்பியர்னா என்னங்க சார்? 1 ஆம்பியர்னா ஐயோட ஃபார்முலா dq by dt. 1 coulomb of charge flows per 1 second which gives 1 ampere current. ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 1 ஆம்பியர் கரண்ட். 1 ஆம்பியர் கரண்ட். ரைட், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்லாத பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? கண்ணா பின்னான்னு ரேண்டமா சுத்திட்டு இருப்பீங்க. இது ஒரு கண்டக்டர். இங்க நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கும். எப்ப? absence of electric field. absence of electric field நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணவே இல்லை. அந்த நேரத்துல கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். ரேண்டம் மோஷன்ல இருக்கும். அந்த நேரத்துல அதோட ஸ்பீட் என்னவா சார் இருக்கும்? நீங்க படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஆர்எம்எஸ் ஸ்பீடு √3kT/m சொல்லி கொடுத்தனே, அந்த ஸ்பீடும் இந்த ஸ்பீடும் ஒன்னா இருக்கும். எப்படி கேஸ் மாலிக்யூல்ல அந்த மாலிக்யூலோட ஸ்பீடும் இங்க கண்டக்டர்ல அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். just numerically equal to 10⁵ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு பலூன்ல ஏதோ ஒரு கேஸ் எடுத்துக்கோ. அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்யூலும் எவ்வளவு ஸ்பீடா போகும்? √3kT/m அளவுக்கு போகும். அதே ஸ்பீடு தான் கண்டக்டர்லயும் எலக்ட்ரானும் ஓடும்னு சொல்ல வராங்க. which is numerically equal to 10⁵. ஆர்எம்எஸ் லாஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? √3p/ρன்னு நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். √3RT/mWன்னு நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இல்லைன்னா 3kT/mன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட் சார். எங்க டீச்சர் இல்லை, நாங்கெல்லாம் சுத்திட்டு இருந்துட்டோம். அப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திடீர்னு டீச்சர் உள்ள வந்துட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் அப்படி யோசிச்சுப்பார். டீச்சர் உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இங்க இருக்கிற மைனஸ், இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் துரத்தி விடும். இந்த பக்கமா துரத்தி விடும். ஏன் சார் அந்த பக்கமா துரத்தி விடணும்? இங்கதான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டு இங்க போகும். போனதும் இதை பார்த்து எலக்ட்ரான் பயந்து ஓடும். அப்படி எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பயந்து அந்த பக்கமா ஓடும். எலக்ட்ரான் இந்த பக்கம் ஓடி அந்த எலக்ட்ரான் இது வழியா வந்து பாசிட்டிவ்க்கு வந்துடும். அப்ப எலக்ட்ரானோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருந்தா கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா ஃப்ளோ ஆகும். the flow of electron called as current னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். flow of electron தான் கரண்ட். எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடணும்னா அதுக்கு பேரு கரண்ட். the flow of electron is called as current. ரைட்டா? ஓகே. அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பத்தி பேச போறோம், மொபிலிட்டி பத்தி எல்லாம் பேச போறோம். அப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு கண்டக்டர் சும்மா இருந்ததுன்னா ரேண்டமா எலக்ட்ரான் ஓடும். அதோட ஸ்பீடு √3kT/m. presence of electric field, all the electrons are moved negative side to positive side. அப்ப கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் சைடு டு நெகட்டிவ் சைடு. ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருப்பாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ உங்க வீட்டுல கரண்ட் வருதுன்னு என்ன காரணம்? உங்க வயர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஓடுது. நீங்க சுவிட்ச் போறதா என்ன அர்த்தம்? நீங்க ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் கொடுக்குறீங்க. ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் லோ பொட்டென்ஷியலுக்கு வரும். எலக்ட்ரான் லோ பொட்டென்ஷியல்ல இருந்து ஹை பொட்டென்ஷியலுக்கு போகும். ரைட்டா? அப்படியே கண்ணை மூடி யோசிச்சா அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். ரைட் சார், இது புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2-3 வார்த்தை சொல்றேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டினா என்ன? இதெல்லாம் கத்துக்க போறீங்க. கவனமா கத்துக்கிட்டே
இது ஒரு கண்டக்டர். நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிரு. ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். ரைட். இது ஒரு கண்டக்டர். இது நெகட்டிவ் சார்ஜ். இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் ஓடுது. கரெக்ட் தானே? ஏன் ஓடுது? நான் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விடுறேன், அதனால ஓடுது. F equal to ma. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? E equal to F by Qன்னு கத்து கொடுத்தேன்ல? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இங்க சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் ஃபார்முலா? F by Qக்கு பதிலா F by E மாறலாம். அப்ப இங்க Fக்கு பதிலா E. கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ma equal to E. இப்போ ஒரு பிரமாதமான ஈக்குவேஷன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான் எவ்வளோ ஆக்சலரேட் ஆகும்? E by m. கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ஃபார்முலால 1 மார்க்ஸ் வரும் போர்ட் பசங்களுக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் என்னென்ன கொடுப்பாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க. சார்ஜ் உனக்கு நல்லா தெரியும். 1.6 × 10⁻⁻19 போன லெசன்லேயே சொல்லி கொடுத்தேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻31. நீ பயப்பட தேவையில்ல, எல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ ஆக்சலரேஷனுக்கு E by m. ஆக்சலரேஷன் E by m. ரைட் சார், நம்ம வெலாசிட்டி தேடி தானே வந்தோம். இப்போ வெலாசிட்டி வேணும்னா ஜெனரல் ஈக்குவேஷன் v equal to u plus at உனக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்ல டீக்கு பதிலா டவுன்னு யூஸ் பண்ணும். இதுக்கு பேரு டவ். டவுனா ரிலாக்ஸேஷன் டைம்னு அர்த்தம். ரிலாக்ஸேஷன் டைம். ஒரு எலக்ட்ரான் போய் இன்னொரு எலக்ட்ரான் மோதக்கூடிய டைம் ரிலாக்ஸேஷன் டைம் டவ். அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இனிஷியல் ஸ்பீடு ஏக்கு பதிலா E by m, டீக்கு பதிலா டவ். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி equal to E tau by m into E. உணர முடியுதா உங்களால? என்ன பண்ணியிருக்கேன்? E tau by m into E. இப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு நல்லா கிடைச்சிருச்சு. சார் நீங்க வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லலையே. ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா எலக்ட்ரான் எவ்வளோ வேகமா ஓடுதோ அதுக்கு காரணமா நீங்க எவ்வளோ வேகமா தள்ளி விட்டீங்களோ அந்த வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. the velocity, காதுல வாங்க, the velocity with which free electron get drifted towards positive terminal. இங்க இருந்த எலக்ட்ரான் எவ்வளவு வேகமா பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி ஓடி வருதோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இப்போ இனிமேல் பதில் சொல்லுங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா கேட்டா E tau by m into E. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும். சார் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் மாதிரி தெரியுது. ஈனா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், டவுனா ரிலாக்ஸேஷன் டைம், m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாமா? அந்த கான்ஸ்டன்ட் தான் மியூ. மியூனா மொபிலிட்டி. ரே ஆப்டிக்ஸ்ல மியூனா என்ன அர்த்தம்? ரே ஆப்டிக்ஸ்ல மியூனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு அர்த்தம். இங்க மியூனா யாரு? மியூனா மொபிலிட்டி. மொபிலிட்டி நல்லா கத்துங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கிட்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கடன்னு ஒரு டைம் எழுதி பார்த்து படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ மொபிலிட்டி வேணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. வாட் இஸ் மொபிலிட்டி? வாட் இஸ் மொபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் மொபிலிட்டி. அப்படியே வார்த்தையா சொன்னா போதும். சார் சரியா சொல்லுங்களேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி acquired per unit electric field. Drift velocity acquired per unit electric field. இதுக்கு பேரு மொபிலிட்டி. ஒரு வருஷம் யூனிட் ஆஃப் மொபிலிட்டி கேட்டாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்ட் பெர் மீட்டர் உனக்கு தெரியும் தானே? ஏன்னா இப்பதான் நீங்க எங்க படிச்சுட்டு வரீங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சுட்டு வரீங்க. தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வோல்ட் பெர் மீட்டர். இந்த மீட்டர் மேல போயிடுச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர். S⁻⁻1
v power minus 1. So meter square s power minus 1 meter power minus 1. Sorry, v power minus 1. m square s power minus 1 v power minus 1. இது யூனிட் ஆஃப் மொபிலிட்டி கவனமா கத்துக்கணும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா e tau by m into e, மொபிலிட்டிக்கான ஃபார்முலா vd by e ன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. vdக்கு பதிலா e tau by m into ஒரு e, ஃபார்முலால ஒரு e இருக்கு, இந்த ஈயும் இந்த ஈயும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ மொபிலிட்டி கேட்டா e tau by m கேட்டா இது ஒரு கண்டக்டருக்கும் கான்ஸ்டன்ட். e தெரியும், டவு தெரியும், m தெரியும். அப்புறம் எப்படி மாறும்? எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. மொபிலிட்டி வந்து அந்த கண்டக்டருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். இதுல சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க, வேணா அந்த vd by e ல இருந்து கேட்கலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd, எலக்ட்ரிக் ஃபீல்டு e, இப்படி கேட்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சப்ப நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? வாட் இஸ் கரண்ட்னா என்னன்னு சொன்னேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்னு சொன்னேன், மொபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த லெசனுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம், உன்னை காப்பாற்ற போறது 4 கொஷின். ஏன்னா போன வருஷம் 3 தான் வந்ததுனால இந்த வருஷம் மேபி 4 வந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த யூனிட்டை நம்ம ரொம்ப நல்லா படிக்க போறோம். ரைட்டா? அதனால இந்த லெசனுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. இன்னும் 2 மாசம் தான் கஷ்டப்பட போறீங்க. அதுக்கப்புறமா அதனால டைம் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு போட்டு கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ, பயாலஜிக்கு இவ்வளோன்னு பிரிச்சு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணு. ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் ரிப்பீட்டர்னு உட்காந்து கிடக்கணும் இப்படியே. அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரம். ஏன்னா எல்லா பெயினும் உனக்கு தெரியும். எப்படியாவது தட்டு தடுமாறி இந்த பக்கம் வேகமா ஓடியாந்துருங்க. ரைட். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி இது நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது கரண்ட் டென்சிட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கரண்டோட ஈக்குவேஷன் சொல்லி கொடுங்க சார். கரண்டோட ஈக்குவேஷன் ஜென்ரலா இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப கேபிட்டல் N யாரு? கேபிட்டல் N டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஐக்கு என்னப்பா ஃபார்முலா? Q by T. போன லெசன்ல Qக்கு பதிலா N படிச்சுமா? Qக்கு பதிலா NE. இங்க டோட்டல் நம்பர் என்னன்றதுனால NE by T. டோட்டல் லென்த் ஆஃப் கண்டக்டர் L. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd. அப்போ வெலாசிட்டி வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஒத்துக்கிறீங்களா? வெலாசிட்டி நான் vdன்னு ஏன் எழுதுறேன்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றதுக்காக நான் vdன்னு எழுதுறேன். ரைட்டா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம். t மட்டும் வேணும். t மட்டும் வேணும்னா L by vdன்னு வந்துருமா? அப்படிங்க வாங்க. N E by இந்த tக்கு பதிலா L by vd. vd வந்து மேல போயிடும். இந்த டெரிவேஷன் போர்ட் பசங்க இருக்கீங்கன்றதுனால போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி, கவனமாக தெரியவா? ஸோ I equal to N E vd by L இப்படி இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். யாரா இருந்தாலும் கேபிட்டல் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் N அப்படின்னா டோட்டல் நம்பர். ஸ்மால் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். சரி, எங்களுக்கு புரியல. இப்போ ஒரு பேச்சுக்கு இதான் உங்க வீடு. உங்க வீட்டுல டோட்டலா 9 ரூம் இருக்கு, 9 ரூம் இருக்கு. ஒரு ரூம்லயே 2 பேர் இருக்கீங்க. மொத்தமா உங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டா 18 பேர். அதான் என்ன. பெர் யூனிட் ரூம், பெர் ரூம். அதாவது ஒரு ரூம்ல எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னா 2 பேர். அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். கேபிட்டல் என்னன்னா டோட்டல் நம்பர். இங்க 9 மீட்டர் கியூப் வால்யூம்ல 18 பேர் இருந்தா 1 மீட்டர் கியூப்ல 2 பேர் இருப்பாங்க. அப்ப என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். அப்ப இந்த n மட்டும் வேணும்னா, ஸ்மால் n வேணும்னா டோட்டல் நம்பர் பெர் யூனிட் வால்யூம். சார் வால்யூமுக்கு பதிலா
ஏரியா இன்ட்டு லென்த்னு எடுத்துக்கலாம் தானே? அப்ப இந்த எண்ணுக்கு பதிலா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் பென் எழுதல. இந்த எண்ணுக்கு பதிலா NaL எழுதலாமா? NaL. இந்த எண்ணை எடுத்துட்டு வந்து இங்க தலையில வச்சிருங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா I equal to NaL பக்கத்துல யாருக்கா EVD by L. EVD by L. கடைசியா இந்த எல்லும் இந்த எல்லும் போய் சேர்ந்துருச்சு. நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் NaVDE. ரிப்பீட்டர்ஸ் தென் ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்களுக்கு இது மட்டும் போதும். இந்த டெரிவேஷன் யாருக்குன்னா 12th பசங்க உங்களுக்கு. அப்போ I equal to NaVDE. சரி, எனக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஆனா இந்த ஃபார்முலால நான் சம் போடணும். எப்படி சம் போடுறது? எனக்கு பதில் சொல்லுங்க. இனிமேல் உங்ககிட்ட கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் சொல்லு. இப்போ உங்க வீட்ல கரண்ட் போகுது இல்ல, அந்த கரண்ட் இந்த ஈக்குவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம், ஏரியா ஆஃப் த கண்டக்டர், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து கால்குலேட்டர் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். I equal to NaVDE. முக்கியமா மறந்துடாத, இந்த எண்ணுக்கு பதிலா N/V, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். ரைட்டா? ரைட். இது வரைக்கும் 3 ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? VDக்கு பதிலா E tau by M into E. இதான் சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க. மொபிலிட்டிக்கு என்னப்பா ஃபார்முலா? E tau by M. கரண்ட்டுக்கு என்னடா ஃபார்முலா? NaVDE. சூப்பரா புரிஞ்சுச்சா? சம் போட கத்துக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். VD equal to some constant into E. VD அந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கிட்டீங்கன்னா directly proportional. Drift velocity is directly proportional to electric field. இதுல இருந்து சம் வரும். எப்படி சார் சம் வரும்? நான் E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். drift velocity VD1 இருக்கு. E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். drift velocity என்னவா இருக்கும்? இந்த சம் அசால்ட்டா போடுவீங்க. VD2 by VD1 equal to E2 by E1. E2 கொடுத்துட்டாங்க, E1 கொடுத்துட்டாங்க, VD1 கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இந்த ஆகாஷ் பேப்பர்ல இருந்து சம் இருக்கு. ஸோ VD2 by VD1 equal to E2 by E1. நல்லா கத்துக்குங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் என்னடா சம்பந்தம்னு உன்கிட்ட கேட்டா, சார் 2 பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு பேச்சுக்கு நீ தான் திருடன், உன்னை போலீஸ் துரத்திட்டு வருது, போலீஸ் வேகமா துரத்திட்டு வருது, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீ வேகமா ஓடுற, கரெக்ட் தானே? போலீஸ் வேகமா துரத்திட்டு வந்தா நீ வேகமா ஓடுற, ஸ்லோவா துரத்திட்டு வந்தா ஸ்லோவா ஓடுற. இதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த பக்கம் அதிகமானா இந்த பக்கம் அதிகமாகும், இந்த பக்கம் கம்மியானா இந்த பக்கம் கம்மியாகும். புரிஞ்சுச்சா? அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கத்துக்கணும். VD is directly proportional to E. VD is directly proportional to E. அங்கதான் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், மொபிலிட்டி. ரைட்டா? ஸோ 3 ஈக்குவேஷன் பேசிட்டோம். 4வது J. யாருங்க சார் அது J? Jக்கு பதிலா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டின்னா என்னங்க சார் அர்த்தம்? கரண்ட் டென்சிட்டினா எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ டைம்ல எவ்வளோ ஏரியாவில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் கரண்ட் டென்சிட்டி. J equal to Q by T by A. Q by T by A. அப்போ Jக்கு பதிலா I by Aன்னு சொல்லலாமா பாருங்க? கரண்ட் டென்சிட்டி I by A. I by A. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் Q by Tக்கு பதிலா யாரு? I. கேபிட்டல் I இல்ல ஸ்மால் எப்படி உனக்கு விருப்பப்படுது போட்டுக்கும். நல்லா கத்துக்குங்க. யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். கரண்ட் டென்சிட்டில ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. சார் இது ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா கண்டிப்பா வெக்டார்னு சொல்லணும். என்ன சார் இது கரண்ட போய் ஸ்கேலார்னு சொன்னீங்க, ஆனா கரண்ட் டென்சிட்டியை மட்டும் வெக்டார்னு சொல்றீங்களே ஏன்? கரண்ட் டென்சிட்டி இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி. ஏன்டா வெக்டாரு? நான் சொல்லவா? இங்க பாருங்க, எலக்ட்ரான் இந்த பக்கமா ஃப்ளோ ஆகுது, கரண்ட் அகைன்ஸ்ட் ஆஃப் ஃப்ளோ ஆகுது. ஆனா கரண்ட் டென்சிட்டி டேக்கன் as
2 பேருக்கும் பர்பெண்டிகுலரா தான் எடுக்கணும். ஒண்ணு இதுக்கு பர்பெண்டிகுலரா எடுக்கணும், இல்ல இதுக்கு பர்பெண்டிகுலரா எடுக்கணும். அப்ப எல்லாரும் புரிஞ்சிருக்கும். current density at a point is defined as என்ன ஆகுது? charge flows per unit time through an unit area but taken perpendicular to the flow of electron or flow of current. கரண்ட் எந்த பக்கம் போகுதோ, எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அவங்களுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? கரண்ட் யாரு? ஸ்கேலார். கரண்ட் டென்சிட்டி யாரு? வெக்டார். அப்ப ஜேக்கு பதிலா I/A ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? ரைட் பை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சம்மு, யார் சீக்கிரமா ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். இது ஒரு கண்டக்டர், இந்த மாதிரி ஒரு கண்டக்டர். இங்க ஏரியா A1, இங்க ஏரியா A2, இங்க கரண்ட் டென்சிட்டி J1, இங்க கரண்ட் டென்சிட்டி J2. ஆப்ஷன் 1 J1 less than J2, ஆப்ஷன் 2 J1 equal to J2, ஆப்ஷன் 3 J1 greater J2, ஆப்ஷன் 4 J1 equal to 0. 1 2 3 4. டக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் 3 வருமா? ஆப்ஷன் 3 வருமான்னு கேட்டிருக்க. ஏன் ஆப்ஷன் 3? ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்புறம் இங்க எந்த ஏரியா பெருசா இருக்கு? ஏரியா J2ல இருக்க அந்த A2. ஓகே. A1 less than A2 ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்வெர்ஸ்லின்றதுனால A1 சின்னதா இருக்கு, J1 பெருசா இருக்கு. இன்வெர்ஸ்லின்றதுனால A1 சின்னதா இருக்கு, J1 பெருசா இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல பார்க்கலாம். ஒரு டயகிராம் கொடுத்துருவாங்க. அந்த டயகிராம்ல ஏரியாவை நீங்க முதல்ல பார்க்கணும். ஏரியாவை பார்த்துட்டு அங்க இருந்து எந்த ஏரியா பெருசா இருக்கோ அவங்களுக்கு கரண்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. இதே ஓப்பன் ஸ்பேஸா இருந்ததுன்னா எல்லாரும் ஈஸியா போயிடுவாங்க. அப்ப ஏரியா பெருசா இருந்தா டென்சிட்டி கம்மியா இருக்கும், எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ஏரியா சின்னதா இருந்ததுன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி ரொம்ப குறுகலான சந்துக்குள்ளார நுழையும் பொழுது நிறைய பேர் போகும்பொழுது உனக்கு நிறைய பீப்புள் கண்ணுக்கு தெரிவாங்க. டென்சிட்டி அப்படியே கச்ச கச்சன்னு இடிச்சிட்டு போவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? டென்சிட்டி மக்களுக்கு மட்டும் இல்லை, இங்க எலக்ட்ரானுக்கும் அதே கதி தான். சின்ன ஏரியாவா இருந்ததுன்னா கரண்ட் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், பெரிய ஏரியாவா இருந்ததுன்னா கரண்ட் டென்சிட்டி கம்மியா இருக்கும். இந்த சம்ம ஒரு டைம் நீங்க பாத்துக்கோ. ரைட்டா? அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு நமக்கு. மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா போடணும். அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? இந்த டெரிவேஷனை செஷன் முடிஞ்சது ஒரு டைம் எல்லாரும் எழுதி பார்த்துக்கோ, நல்லது. கரண்ட் டென்சிட்டிக்கு I/Aன்னு சொன்னீங்களே, ஐக்கு பதிலா NA VDE இப்பதான் படிச்சோம். ஏவும் ஏவும் போய் சேர்ந்துருச்சு. NVDE. VDக்கு பதிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் E/m into Eன்னு படிச்சோம். N VDக்கு பதிலா E/m into ஒரு E into ஒரு E. Jக்கு பதிலா N ஒரு ஈயும் ஒரு ஈயும் E ஸ்கொயர்ஸ் tau by m into E. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது சார். நீங்க சொன்னது கரெக்ட் தான். சிக்மா இ ஞாபகம் வந்துருச்சா? நீங்க ஸ்கூல்ல மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லான்னு படிச்சிருப்பீங்க. J equal to சிக்மா இ. இவ்வளவு பேசுனீங்களே, இந்த சிக்மாவுக்கு பேர் வச்சிங்களா? சிக்மாவோட பேரு கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி. இந்த ஈக்குவேஷனோட பேரு நல்லா கத்துக்கோங்க, மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லிடு. நான் ரொம்ப மினிமம் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை உனக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆகுது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. என் கூடவே வேகமா ஓடி வந்துகிட்டே இரு. இது செகண்ட் ரிவிஷனா இருக்கும் பொழுது உனக்கு ஈஸியா இருக்கும். பட் புது பசங்க கொஞ்சம் பேர் கஷ்டப்படாது, கேட்க தயங்காது. தெரியலன்னா சரி எனக்கு இன்னொரு டைம் சொல்லுன்னு சொல்லு, பரவாயில்ல. உனக்கு கற்றுக் கொடுக்கறது தான் எங்கள் நோக்கமே தவிர இதை முடிக்கிறது என் நோக்கம் கிடையாது. ரைட்? ஸோ J equal to சிக்மா இ.
சிக்மாவோட பேரு கண்டக்டிவிட்டி, ஏவோடது கரண்ட் டென்சிட்டி, ஈயோடது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பாருங்களேன், ஜேக்கும் ஈக்கும் என்னடா சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். விடிக்கும் ஈக்கும் என்னடா சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஐக்கும் விடிக்கும் என்னடா சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எவ்வளவு விஷயம் பாருங்களேன், நீங்க யோசிக்கணும். இப்போ ஐக்கு பதிலா NA VDE, அப்ப ஐயும் விடியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், விடியும் ஈயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால ஐயும் ஈயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஜேவும் ஈயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட். என்ன இருந்தாலும் இந்த போலீஸ் உன்னை துரத்திட்டு வரும் பொழுது நீ வேகமா ஓடுவீங்க. வேகமா ஓடினா கரண்ட் அதிகமா வரும். கரண்ட் அதிகமா இருந்தா கரண்ட் டென்சிட்டி அதிகமாகும். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் போலீஸ், மீதி எல்லாம் நீ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, நீ எலக்ட்ரான், நீ போற வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, நீ ஓடுறதுனால கரண்ட் வரும், கரண்ட் வர்றதுனால கரண்ட் டென்சிட்டி வரும். அப்ப இதுல எல்லாத்துக்கும் சோர்ஸ் யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சோர்ஸ். இது ஒரு டைம் நல்லா படிங்க. J proportional to E, VD proportional to E, I proportional to E, இதெல்லாம் சேர்த்து ஒரே ஈக்குவேஷனா எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ J equal to sigma E, மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. சரி, நாங்க சின்ன பசங்க, நீங்களை ஏமாத்துறீங்க. நீங்க V equal to I இருந்தா எங்க ஸ்கூல்ல ஓம்ஸ் லான்னு கத்து கொடுத்தாங்க. நீங்க என்னவோ J equal to sigma E ஓம்ஸ் லான்னு சொல்றீங்களே, நான் எப்படி நம்புறது? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். Jன்றது மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா, V equal to IR மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. மேக்ராஸ்கோபிக்கும் மைக்ராஸ்கோபிக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீடைல்டு இன்டீரியரா போறது மைக்ராஸ்கோபிக். ஸோ வெளியில இருந்து எக்ஸ்பிளைன் பண்றது மேக்ராஸ்கோபிக். ஸோ இப்போ மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்ல தான் பேச போறீங்க. அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். இங்க பாருங்க, ஐக்கு பதிலா NAVDEன்னு இப்பதான் படிச்சோம். VDக்கு பதிலா E tau by M into Eன்னு தெரியும். ஸோ ஐக்கு பதிலா NA, VDக்கு பதிலா E tau by M, ஆல்ரெடி ஒரு E, இங்க ஒரு E. அதனால ஐக்கு பதிலா NA, ஒரு ஈயும் ஒரு ஈயும் E ஸ்கொயர் ஆகுது, டவு பை M, இங்க ஒரு E அப்படியே உட்காந்துருக்கு. போன லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ்னு கற்றுக் கொடுத்தேன். இந்த மைனஸ்க்கான காரணம் உனக்கு நல்லா தெரியும், அகைன்ஸ்ட்னு சொன்னேன். அப்ப அந்த மைனஸை விட்டுட்டீங்கன்னா வி பை டின்னு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். டிவிக்கு பதிலா வி, எக்ஸுக்கு பதிலா டிஸ்டன்ஸ். இந்த லெசன்ல வி பை எல்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் எல்? லென்த் ஆஃப் அ கண்டக்டர் எல். அதனால ஐக்கு பதிலா NA E ஸ்கொயர் டவு பை M, ஈக்கு பதிலா V பை L, V பை L. சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா? இவன் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. எல்லாமே கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ சார், இன் கிளாஸ் நவ். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் 8. சாரி, அந்த எடுக்குறீங்களா, அவன் அந்த டெஸ்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணணுன்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால ஒரு செஷன் கேட்டிருந்தேன் நேற்று. அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ஒன்றும் பெருசாக புரியல. நிறைய ஹிந்திலே பேசிவிட்டாங்க. அவனுக்கு பேசுகிற இங்கிலீஷும் எனக்கு புரியல, நான் பேசுகிற இங்கிலீஷும் அவனுக்கு சுத்தமாக புரியல. நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும், நீ கிளம்பு போ. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். feedback. So I equal to NA E square tau by ML into V. இந்த I equal to
இந்த ஈக்குவேஷனுக்கு 1/r எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் 1/r இன்டூ v. இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஓம்ஸ்லா வந்ததுன்ட்டு. இந்த டெரிவேஷன் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு v ஈக்குவல் டு ஐஆர், அவ்வளவுதான். v ஈக்குவல் டு ஐஆர், ரைட்டா? ஸோ ரொம்ப ஈஸி பா. நீ ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஐக்கான ஈக்குவேஷன் எழுது, vdக்கான ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. na e ஸ்கொயர் டவு பை m ஈக்குவலா v பை எல் போட்டுக்கும். அங்கிருந்து வந்தா v ஈக்குவல் டு ஐஆர். திஸ் இஸ் மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு தெரியும், ரைட்? இதுல ஆர் தான் ஹீரோ. யார் சார் அவன்? ஆறு. ஆர் பி த ரெசிஸ்டன்ஸ் of a conductor. அப்ப v equal to IR, v equal to IR னு தெரியும். R equal to v by I. நீ பாருங்களேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கெப்பாசிட்டர்ல C equal to Q by V ன்னு கத்து கொடுத்தேன். Q அதிகமானா C என்ன ஆகும்னு கேட்டேன். V குறைஞ்சதுன்னா C என்ன ஆகும்னு கேட்டேன். நீங்க சொல்லும்போது கொஞ்சம் தப்பா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கத்து கொடுத்த பிறகு நல்லா கத்துக்கிட்டுங்க. Qவும் Vயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C கான்ஸ்டன்ட்னு சொன்னா தெரியுமா? அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல். எங்க? அங்க. இங்கேயும் அப்படிதான். வியும் ஐயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தெரியாம வி அதிகமானா ஆர் அதிகமாகும், ஐ குறைஞ்சதுன்னா ஆர் அதிகமாகும் அப்படி நினைச்சுக்காது. தப்பு. ஆர் கான்ஸ்டன்ட், ஆர் மாறாது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் v பவர் 0, i பவர் 0. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி போட இண்டிபெண்டன்ட் அர்த்தம். R is proportional to v பவர் 0 என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. R is proportional to i பவர் 0 என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. கத்துக்கிட்டீங்களா? சோ ரெசிஸ்டன்ஸ் R equal to v by I. ஒரே நிமிஷம். ரைட், இதோட யூனிட் போடுங்க சார். Shall know this number. ஓகே சார், யூனிட் சொல்லி கொடுங்க. R equal to v by I. R க்கு பதிலா v by I, v வோல்ட், I ஆம்பியர். இப்படி எழுதக்கூடாது, ஃபுல்லா எழுதணும்னு தெரியும். அந்த v by I தான் வோல்ட் பெர் ஆம்பியர் தான் நீங்க என்னன்னு கூப்பிட போறீங்க? ஓம்னு கூப்பிட போறீங்க. ஓம். R equal to v by I இல்லனா ஓம். சோ உனக்கு நல்லா தெரியும், ஜார்ஜ் சைமன் ஓம் அவர் பத்தி பேசியிருப்பாரு. அதனால இந்த ஈக்குவேஷன் ஓம். அப்ப யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். பேரா எழுதினாலும் இப்படிதான். R equal to v by I. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ கிராஃப் பாருங்களேன். ஐக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்றேன். கண்டிப்பா இந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா கண்டக்டர் தே ஒபே ஓம்ஸ் லா. நல்லா கத்துக்கோங்க. கண்டக்டர், இங்க ஒரு சூப்பரான கொஸ்டின் இருக்கு பாரு, லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். கண்டக்டர் தே ஒபே ஓம்ஸ் லா. அதே செமிகண்டக்டரும் காதுல வாங்கிக்கோ. இன்சுலேட்டரும், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர், they do not obey Ohm's law. அப்ப அவங்களோட கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ரைட்? கிளியரா எல்லாருக்குமே? இதுல இருந்து ஸ்லோப் எடுங்க. பிசிக்ஸ்ல ஸ்லோப்னா உங்களுக்கு தெரியும், tan தீட்டா. இந்த இடம் டெல் வி, இந்த இடம் டெல் ஐ. அப்ப ஸ்லோப் வேணும்னா டெல் வி பை டெல் ஐ தானே. அப்ப ஆர் கட்சிச்சா? ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் எப்பவுமே எக்ஸ்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஒய்ல இருக்கிறது தான் ரெண்டாவது சொல்லணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நிதானமா சொல்லு. இந்த ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் gives resistance. அதே the slope of VI graph reciprocal of resistance. ஒத்துக்கிறீங்களா? நீங்க உங்க கொஸ்டினை ரொம்ப கவனமா பார்க்கணும். எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஒய் ரெண்டாவது சொல்லணும். The slope of IV graph இருந்தா resistance. The slope of VI graph இருந்ததுன்னா reciprocal of resistance. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்து சரி, ஆர் பத்தி பேசுனீங்களே, ஆருக்கு ரிவர்ஸா யாராவது இருக்காங்களா? அவனுக்கு பேரு தான் ஜி.
reciprocal of resistance. reciprocal of resistance. அவன் யார் சார்? அவனுக்கு பேரு தான் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ். கண்டக்டிவிட்டி வேற, கண்டக்டன்ஸ் வேற. கண்டக்டிவிட்டி சிக்மா, கண்டக்டன்ஸ் G. The reciprocal of resistance is called as conductance. Unit என்னடா? 1 by ohm. Ohm inverse. Ohm inverse. உனக்கு அது புரியலனா மோன்னு எழுதிக்கோங்க. மோ. Ohm inverse. Ohm inverse போட்டா அப்படியே இன்வர்ஸ் ஆயிடும், தெரியுதா? அப்ப m ஃப்ரண்ட்ல வந்து o லாஸ்ட் போயிடும். அப்ப யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் மோ, யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓ. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது ரெசிஸ்டார்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எங்களுக்கு புரிய வைங்களேன். நாங்கள் ரொம்ப நாளா கன்ஃபியூஸா இருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டார்னா என்ன? ரெசிஸ்டார் அந்த பிசிக்கல் பாடி தான் ரெசிஸ்டார். ஏன் சார் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டிருக்கீங்க? ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் டு அப்போஸ் த ஸ்பீட், கரெக்டா? அதனால அதுக்கு பேரு வேகத்தடை. படிச்சிருப்பீங்க. ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தடை டு அப்போஸ் த ஸ்பீட். ரெசிஸ்டார் டு அப்போஸ் த கரண்ட். கரண்ட் அப்போஸ் பண்றதுனால இது ரெசிஸ்டார். அதனால இதுக்கு பேரு கரண்ட்னா மின்னு அர்த்தம், மின் தடை. வேகத்தடை அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர், மின்தடை அப்படின்னா ரெசிஸ்டார். அப்ப ரெசிஸ்டாரும் ஸ்பீட் பிரேக்கரும் ஒண்ணுதான். அதனாலதான் என்ன சைன் போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ரெசிஸ்டார். ஸோ 5 ரூபாய் காசு எடுத்துக்கோ, அந்த எலக்ட்ரானிக் கடைக்கு போயிட்டு அண்ணா ஒரு ரெசிஸ்டார் கொடுங்கன்னு கேளு. எத்தனை ஓம் வேணும் தம்பின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை ஓம் வேணாலும் கொடுங்கன்னு வாங்கிப்பார். அங்க ரெசிஸ்டார் இருக்கும். அந்த ரெசிஸ்டார்ல 3 கலர் கோடு இருக்கும். இந்த வருஷம் அதை தூக்கிட்டாங்க. 4வதா ஒரு கோடு இருக்கும், அது டாலரன்ஸ். அந்த 4 கோட்டை வச்சுதான் நீங்க ரெசிஸ்டாரோட வேல்யூ நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். 100 ஓமா, 10 ஓமா, 15 ஓமான்னு கண்டுபிடிக்கணும். 3 கலர் கோடு இருக்கும், ஒரு டாலரன்ஸ் கோடு இருக்கும். அப்படிதான் இருக்கும் ரெசிஸ்டார். இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு லீடு, இந்த பக்கம் ஒரு லீடு இருக்கும். முடிஞ்சா வாங்கிப்பார். ஸோ ரெசிஸ்டார்ன்றது இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் பாடி. அதுல இருந்து வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ். உடல் ரெசிஸ்டார், உயிர் ரெசிஸ்டன்ஸ். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பிசிக்கல் பாடி தான் ரெசிஸ்டார், அதுல இருந்து ஆஃபர் ஆகக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். சரிங்க, ரெசிஸ்டார் பத்தி பேசிட்டீங்க. ரெசிஸ்டார் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இதுதான் ரெசிஸ்டார். ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் சீரிஸ் அண்ட் பேரலல் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சிக்மாவுக்கு பேர் என்ன சொன்னீங்க? கண்டக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்தேன். ஜிக்கு பேர் என்ன? கண்டக்டன்ஸ்னு சொன்னோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ். அப்ப கண்டக்டிவிட்டிக்கு என்ன இருக்கு? என்ன சொல்லுங்க. அப்ப Reciprocal of resistivity. reciprocal of resistivity, conductivity. இதுக்கு பேரு ரோ. ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். வாங்க, என்னையும் கத்துக்கிட்டு போங்க, என்னையும் படிச்சுட்டு போங்கன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோஃபா போட்டு உட்காந்துருக்கு பாருங்க. நான் ஏதாவது உளறிட்டு இருப்பேன், என்கிட்ட ஒம்புக்கு வராது. கேட்ட ரோ ரெசிஸ்டிவிட்டி. 2 நாளா டார்ச்சர் தாங்க முடியல. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நானும் பிசிக்ஸ் கத்துக்கிறேன், நானும் பிசிக்ஸ் உயிரை வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். கத்துக்க வேண்டிய நீங்களே இன்னும் சரியா கத்துக்கல. இது இப்பதான் 6வது படிக்குது. இப்ப கத்துக்கிட்டது என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே உட்காந்துருக்கு. கேட்கறதுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று உரல்ட்டு உட்காந்துருக்கு. போ. ஆமா, ப்ரௌட் ஆஃப் யூ. ஒன்று கத்துறதுக்கு போ. ரோ ரெசிஸ்டிவிட்டி. ரைட்டா? ஓகே. எப்படி சார் கத்துக்கிறது? இது ஒரு கண்டக்டர். கண்டக்டரோட லென்த் L, கண்டக்டரோட ஏரியா A. நீங்க பாரு, லென்த் நிறைய இருந்தா ரெசிஸ்டன்ஸும் நிறைய இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் a கண்டக்டர்.
ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் அ கண்டக்டர். IRT. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்ப என்ன அர்த்தம்? ஏரியா பெருசா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். உனக்கு நல்லா தெரியும், டிராஃபிக் தான் ரெசிஸ்டன்ஸ். டிராஃபிக் தானே ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஏரியா பெருசா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். லென்த் பெருசா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் பெருசா இருக்கும். சரி, அப்ப சேர்த்து எழுதுங்க. RS ப்ரொபோர்ஷனல் டு L/A. ரைட்ல ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க. ρL/A. யார் அந்த ரோ? ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. அவனை தேடி தான் நம்ம இப்ப வந்தோம். RA/LA. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு RA/LA. யூனிட் சொல்லி கொடுங்க சார். ஓம், மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயரு, லென்த்தோடது மீட்டர். ஒரு மீட்டர் செத்து போச்சு. அதனால யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். ரைட்டா? அப்ப இனிமேல் ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபார்முலா ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டிவிட்டி நீங்க ரொம்ப நல்லா படிச்சாலும் நிறைய சிம்பிள் ட்ரிக் இருக்கு அதுல. ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா RA/LA. ரைட்டா? ஓகே. இப்போ ஒரு 2 முக்கியமான விஷயம் கற்று தர போறேன். நீ எங்க வெளியில சுத்திட்டு இருந்தாலும் கிளாஸ்க்குள்ளார வந்துரு. நான் சொல்றது நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தா உள்ள வந்துரு. அப்ப ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு RA/L ஓம் மீட்டர்னு சொல்லி கொடுத்துரும் இல்லையா? ஏரியாவை n டைம் இன்க்ரீஸ் பண்றேன். நியூ ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? லென்த் n டைம் இன்க்ரீஸ் பண்றேன். நியூ ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? சொல்ல முடியுமா? ரெசிஸ்டிவிட்டி மாறும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் நான் முன்னாடியே ஒரு டைம்ல. அப்ப இருந்த பசங்க பாதி பேர் தான் இருக்கீங்க. நடுவில் நிறைய பேர் டைம் செட் ஆகலன்னு போயிட்டாங்க. சொல்லுங்க பாக்கும். ஏரியாவோ லென்த்தோ சேஞ்ச் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி மாறுமா? ஸ்கூல்ல என்ன படிச்ச? இதுக்கு முன்னாடி படிச்ச இன்ஸ்டியூட்ல என்ன படிச்ச? ரெசிஸ்டிவிட்டி ஏரியாவையோ லென்த்தையோ பொறுத்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? சரி, ஈக்குவேஷனை பார்த்து உங்களால கண்டுபிடிக்க தெரியலையா? ரெசிஸ்டிவிட்டிக்கு RA/L. பதில் சொல்லுங்க. ஏரியாவை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் ஆகுமா சார்? புரியலடா. சேஞ்ச் ஆகுமா சார்? சேஞ்ச் ஆகுமான்னு நான் உன்னை கேட்டா நீ என்னைய திருப்பி கேட்கிற பத்தியா? கிளவர் அடை நீனு. ஆகும் சார். ஆகும். இது உன்னோட பதில். இப்ப ஆகுமா ஆகாதா மத்தவங்க? இங்கதான் சார் நீங்க கொஞ்சம் திருப்பி சவுண்ட் டக்குன்னு இல்ல ஆகாது சார். ஏன் ஆகாது? சார் ஒரு மெட்டலோட ரெசிஸ்டன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி வந்து லைக் ஒரு கண்டக்டர் ஃபுல்லா சேமா தான் இருக்கும். ரெகுலராவே போர்டுல ஏமாத்துற ஒரு கொஸ்டின். ரெசிஸ்டிவிட்டி நல்லா கத்துக்குங்க, எப்பொழுதும் மாறாது. ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நீங்க ஜாமெட்ரிய லென்த் n டைம் உன்னை வேணே ஏமாத்துவாங்க. எல்லாரும் ஷார்ப்பா காதுல வாங்க. லென்த் ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீசஸ் n டைம்ஸ். ஏரியா ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், டிக்ரீசஸ் n டைம்ஸ். ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நியூ ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? நீங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா இன்க்ரீசஸ் n டைம், இன்வெர்ஸ்லியா இருந்தா டிக்ரீசஸ் போட்டுருவீங்க. அதான் தப்பு. இங்க ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா லென்த் குறைஞ்சிரும், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணா ஏரியா குறைஞ்சிரும். என்ன பண்ணாலும் வால்யூம் மாறாது. அப்ப இந்த வார்த்தையை நல்லா படிச்சுக்கோங்க. ரெசிஸ்டிவிட்டி சேம் ஃபார் சேம் மெட்டீரியல். ஒரு காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி 5 அப்படின்னா காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி 5 தான். நீ என்ன வேணாலும் லென்த்தை பண்ணிக்கோ, என்ன வேணாலும் ஏரியாவை பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. லென்த்தை எக்ஸ்பாண்ட் பண்ணு, கம்ப்ரஸ் பண்ணு, நெருப்புல போட்டு உருக்கு, அதை சுத்தியால் அடி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ரெசிஸ்டிவிட்டி காப்பரோடது மாறாது. காப்பரை தூக்கி போட்டுட்டு அயனை உள்ள கொண்டு வந்தா ரெசிஸ்டிவிட்டி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இது ஒரு ஏமாத்துற கேள்வி உங்க போர்டுக்கு நீட்டுக்கு 2 பேருக்குமே.
நீ ஃபார்முலாவை அழகா எழுதுவ RA/Lன்னு எழுதிட்டு ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் ட்வைஸ் ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டிவிட்டி 2 டைம்ஸ் இன்க்ரீசஸ்னு அழகா எழுதுவ லென்த் இஸ் இன்க்ரீசஸ் ட்வைஸ் நியூ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் 2 டைம்னு எழுதுவ அங்கதான் தப்பு பண்றீங்க. ரெசிஸ்டிவிட்டி மாறாது. இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் சேம் மெட்டீரியல். மெட்டீரியலையே மாத்துனீங்கன்னா தான் ரெசிஸ்டிவிட்டி மாறும். லென்த்தை மாத்தினாலோ ஏரியாவை மாத்தினாலோ ரெசிஸ்டிவிட்டி மாறாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ரெசிஸ்டிவிட்டி என்ன கத்துக்கிட்டீங்க? ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு RA/L. The reciprocal of resistivity called as conductivity. இதோட யூனிட் சொல்லிட்டு போங்க சார். ஓம் மீட்டர். மேலே போச்சுன்னா ஓம் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ். அதனால மோ எம் பவர் -1. மோ எம் பவர் -1. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி மோ மீட்டர் இன்வர்ஸ். குழப்பிக்க கூடாது. ரைட்டா? அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்தும் மாறாது. மெட்டீரியலையே மாத்தினீங்கன்னா தான் ரெசிஸ்டிவிட்டி மாறும்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்தது நான் டெரிவேஷன் போடாம சிம்பிளா இது வந்து பியூர் நீட் மட்டும் உங்க போர்டுக்கு இது பெருசா யூஸ் ஆகாது. ரெசிஸ்டிவிட்டி மாறாதுன்னு சொன்னீங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் தானே? ரைட்டா? ரெசிஸ்டிவிட்டி மாறாது, ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் தானே? இப்ப கவனமா கவனிங்க. இந்த கண்டக்டரோட லென்த் L. இந்த கண்டக்டரை இதோட லென்த் increases n times. Length increases n times. Length நான் n time increase பண்ணா நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஏற்கனவே ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ் குழப்பிக்காதீங்க. நான் ரெசிஸ்டிவிட்டியே பேசல. ரெசிஸ்டிவிட்டி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்ப ரெசிஸ்டன்ஸை பத்தி பேச போறோம். ரைட்டா? 3 ஃபார்முலா மட்டும் சொல்லி தரேன். டெரிவேஷன் நம்ம நோட்ஸ்ல இருக்கு, தேவைன்னா பாத்துக்கோ. பட் அது தேவைப்படாது. வெறும் நீட் பிசிக்ஸ் சம் போறதுக்கு மட்டும் தான் இது. Length increases n times. Find the new resistance. R dash equal to n square R. எல்லாரும் படிங்க. R dash equal to n square R. சார் எப்படி சார் இது? இந்த லென்த் L. இதை நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப n-க்கு பதிலா 2 தானே? அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4R. அப்படி நீங்க போய் ஆன்சர் டிக் பண்ண வேண்டியதுதான். இது ஆக்சுவலா சிம்பிள் ட்ரிக்னா ஒரு டெரிவேஷன் போட்டு ஃபைனல் ஃபார்முலா சொல்றேன். சிம்பிள் ட்ரிக்னு பிசிக்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஏதாவது சொல்றாங்கன்னு நம்மள அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நமக்கு ஒன்றும் தெரிலன்ட்டு கடைசி ஃபார்முலாவை சொல்லிட்டு இது டைரக்டா n டைம் அதிகமாகுது. அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா n ஸ்கொயர் ஆரை யூஸ் பண்ணுங்க. n ஸ்கொயர் ஆரும் டெரிவேஷன்ல இருந்து வந்தது தான். அப்ப லென்த் n டைம் இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் n ஸ்கொயர் ஆர். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஏரியா இன்க்ரீசஸ் n டைம்ஸ். அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இப்படி கேட்குறாங்களா? அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் R dash வேணும்னா R/n ஸ்கொயர். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஞாபகம் இருக்கா உனக்கு? R is proportional to L, R is proportional to 1/A, R equal to rho L/A. அப்ப ஏக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஒரு பேஜ்க்கு ஏரியா இன்க்ரீசஸ் 2 times. Area of the conductor increases twice. Find the new resistance. Decreases by 4 times னு எழுதணும். ஆப்ஷன்ல இன்க்ரீசஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும், டிக்ரீசஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். போன டைம் ஏன் சார் இப்படி போட்டீங்க? ஏன்னா போன டைம் R is proportional to L. அப்ப லென்த் அதிகமான R அதிகமா தானே ஆகும். அப்ப n டைம்ஸ் அதிகமான R அதிகமா தானே ஆகும். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதிகமாகுது. இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் குறையுது. அப்ப என் கேள்வி திருப்பி படிங்க. ஏரியா ஆஃப் த கண்டக்டர் increases twice. Find the new resistance. Decreases by 4 times கரெக்டா டிக் பண்ணணும். ரைட்டா? இது ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா ரேடியஸ். Radius of the wire increases n times.
ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா r dash equal to r by n power 4 5 minutes. இது எப்படி சார் வந்தது? r is proportional to l by a தானே? அப்ப r is proportional to l by a க்கு பதிலா pi r ஸ்கொயரா? அப்ப r எங்க மறைஞ்சிருக்கு? இங்க மறைஞ்சிருக்கு. ஏரியாவா இருந்ததுன்னா n ஸ்கொயர், ரேடியஸா இருந்ததுன்னா n பவர் 4. இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, radius of the virus increases twice. Find the new resistance r by 16. குழப்பிக்காத, இது டெரிவேஷன் போடாம சொல்லி தரதுனால டைரக்டா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. டெரிவேஷன் வேணுமா, இதோ இப்போ ரிட்டர்ன் நோட்ஸ் அனுப்புறேன், சும்மா பாரு, பார்த்தாலே அது புரியும். பட் அந்த டெரிவேஷன் போட போனா அது அப்படியே பாதியில நின்று போயிடுமென்றதுக்காக கடைசி ஈக்குவேஷன் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரைட், பட் இது கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். 3 கொஸ்டின். லென்த்து இன்க்ரீஸ் ஆனா, ஏரியா இன்க்ரீஸ் ஆனா, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்க்ரீஸ் ஆனான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நியூ ரெசிஸ்டன்ஸ் n ஸ்கொயர் ஆர், நியூ ரெசிஸ்டன்ஸ் r by n ஸ்கொயர், நியூ ரெசிஸ்டன்ஸ் r by n பவர் 4. இப்போ நீங்க என்ன சொல்லணும், லென்த் இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே இங்க பாருங்க, L டிக்ரீசஸ், ஏரியா டிக்ரீசஸ், R டிக்ரீசஸ். இப்போ சொல்லுங்க r dash equal to n square r, நியூ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். இப்போ லென்த் டிக்ரீசஸ் பை 2 டைம், நியூ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் பை 4 டைம், ஏரியா டிக்ரீசஸ் பை 2 டைம், நியூ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் பை 4 டைம் n ஸ்கொயர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா ஆப்ஷன்ல இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டா டிக் பண்ணணும். ரைட்டா? இது அப்படியே படிச்சுட்டே இரு, உனக்கு ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின் அனுப்பி விடுறேன். படிச்சுட்டே இரு, படிச்சுட்டே இரு, படிச்சுட்டே இரு. எல்லாருமே உங்களோட குரூப் பாக்குறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஆகாஷ் சால்வ் பண்ணிட்டு ஆலன் வர்றது நல்லது. காரணம், ஒரு டைம் சொல்யூஷன் பக்கத்துல வச்சு பார்த்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது உனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிரியேட் ஆகும். ஆக்சுவலா இது அவங்க போட்டிருக்கிற மாடல், பட் இது இல்லாமலேயே உங்களால உடனே சொல்ல முடியும். ஆன்சர்லாம் அங்கேயே இருக்கு, நீ பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான். அப்படியெல்லாம் கொஸ்டினை பாருங்க. குரூப் a wire of resistance x ohm, the length is increases twice, the original length, new resistance becomes 20 ohm. அப்ப இது x என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க, அதாவது r கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? L இன்க்ரீஸ் ஆகிறத கொடுத்துட்டு நியூ ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு R கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அவங்க போட்டிருக்கிறத விட்டுரு, அவங்க மேனுவலா போட்டிருக்காங்க. நம்ம எப்படி சால்வ் பண்ணுவீங்க? லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? வாய தர, லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? n square r, r dash equal to n square r. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? 20 is equal to 20 equal to n square, so 4r. 4r, but r equal to 5 ohm. ஓகே, அங்கேயும் பாருங்க அதே 5 ohm தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க மேனுவலா சால்வ் பண்ணியிருப்பாங்க, வால்யூம்க்கு கொண்டு வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியா இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடும். அப்போ லென்த்னாலே n ஸ்கொயர் ஆறு, ஏரியானாலே r பை n ஸ்கொயரு, ரேடியஸ் r பை n பவர் 4. இவ்வளவும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரே நிமிஷம், வேற ஏதாவது சம் இருக்கான்னு பார்க்கட்டா?
இந்த எல்லாம் செக்ஷன் பிக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நீங்கள் அதை முதல்ல படிங்க. டைம் இருக்கும்போது அதில் இருக்கிற சம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பார். நீ உன் புத்தாலித்தனம் நீ எவ்வளோ சம்ம நீ சால்வ் பண்ணி பார்க்குறியோ அதுதான். நீ மட்டும் வெறும் கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டேன் போதும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வேகமாக சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா எப்படி வேகமாக சால்வ் பண்ண முடியும்? ரைட்டா? சரி இப்போ இந்த ரெக்கார்டட் வந்துடும். பட் ஆர்டினரி கிளாஸை விட நீங்கள் அதிகமாக